Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் +1 Accountancy State Boardல 3rd chapter illustration 6ல இருந்து பார்ப்போம். Jayasili is a sole proprietor having a provision store. Following are the transaction for the month of January 2018. Journalize them. இதில் ஒரு ஜேர்னலுக்கு உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் கொஸ்டினும் அது ஆன்சர் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. Commenced business with cash, deposited cash with bank, purchased goods by paying cash. இப்போ commenced business with cashனா பிஸ்னஸ்க்குள்ளே என்ன இந்த டிரான்சாக்ஷன் தெரியுது, கேஷு பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கு. கேஷினாலே என்ன சொல்லணும், ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ். அப்போது ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் வந்திருக்கு. Debit what comes in, cash account data to whose capital, Jayasili's capital account. How much? 80,000. In case இந்த ஜெயசீலின்ற நேம் வந்ததுனால பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸு இங்கே அப்ளை பண்ணணும். பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இந்த இடத்துல ஜெயசீலி தான் கிவராக இருக்கார். இவங்க தான் பணத்தை கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸில் பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமன்ஸ்ட்னா என்னது, ஸ்டார்டட். கமன்ஸ்ட்னா என்னது, ஸ்டார்டட் பிஸ்னஸ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இன்கேஸ் இந்த ஜெயசீலி நேம் இல்லைன்னா டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்றதை கிரெடிட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க் 40,000. அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ கேஷ் பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுது. அப்போது பேங்க் இஸ் த பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், பேங்க் இஸ் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் 40,000. தென் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பை பேயிங் கேஷ் 5,000. கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆனால் கேஷ் பே பண்ணிடுறாங்க. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் இல்லையா. அப்போது எக்ஸ்பென்சஸ்னால் என்னது, நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸு இங்கே அப்ளை ஆகும். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 5,000. கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை, நரேஷன் என்ன எழுதணும், கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ். Then fourth entry, purchased goods from Lipton and Company on credit. இந்த இடத்துல கேஷை கொடுக்காம அதுக்கு பதிலாக கடனில் வாங்கியிருக்காங்க. அப்போது அந்த கடனில் வாங்கியிருந்த கேஷ்ன்ற வேர்டுக்கு பதிலாக கம்பெனியோட நேம் வந்துடும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிப்டன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் 10,000. பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட் பேஸ்ட். Then sold goods to Joy and received cash 11,000. ஜாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கேஷ் உடனே ஒரு ஜாய் கொடுத்துட்றாரு, இமீடியட் கேஷ் பேமெண்ட். அப்போ எப்படி என்ட்ரி வரும்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள பிஸ்னஸ்க்குள்ளே வருது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் சேல்ஸ் மேட் 11,000. தென் சேலரி, பெய்டு சேலரிஸ் பை கேஷ். இந்த இடத்துல சேலரிஸ், ரெண்ட்டு, அது மாதிரி எந்த எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் அதை டெபிட் பண்ணணும். ஏன், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ சேலரிஸ்னாலே எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் சொல்லும்போது சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ரியல் அக்கௌண்ட். கேஷ்னாலே ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸ் விட்டு எது வெளியே போகுது, கேஷ் போகுது. ஸோ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் என்ட்ரி போடணும். சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். சேலரிஸ் பெய்டு நரேஷனில். தென் சிம்பிளாக நரேஷன் எழுதினா போதும், அந்த டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ஷார்ட் ஃபார்மாக ஓனாக கூட எழுதிடலாம். பெய்டு லிப்டன் அண்ட் கம்பெனி பை செக் ஃபார் த பர்ச்சேசஸ் மேட் ஆன் 4th January. இப்போ லிப்டன் அண்ட் கம்பெனிக்கு செக்காக பே பண்ணுறாங்க. என்றைக்கு வாங்கினது, January 4th. எங்கே இருக்குது, இது இருக்குது பாருங்கள். பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கம்பெனி ஆன் கிரெடிட் எவ்வளவு, 10,000. இந்த 10,000 அவங்க 4th அன்னைக்கு வாங்குகிற டிரான்சாக்ஷனுக்கு இன்றைக்கி 4th அன்னைக்கு வாங்கினத 7th அன்னைக்கு டேட்டு தான் பே பண்ணுறாங்க. ஓகே, இதை எப்படி நம்ம என்ட்ரியாக போடலான்னு பார்க்கலாம்.
lieutenant company account data to bank account, payment made by check. ஓகே, அப்போது பர்ச்சேஸ் பண்ண இடத்துக்கு நம்ம லிப்டனன்ட் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குகிறோம்ல, அவங்க அப்போது டெபிட் த ரிசீவர், லிப்டனன்ட் கம்பெனி இஸ் த ரிசீவர். அண்ட் பை த வே ஆஃப் வாட் இஸ் தட், கேஷாக இருந்தால் கேஷுன்னு போடணும், ஆனால் செக்குன்னு இருக்கிறதுனால பேங்க்கு தான் அங்கே போடணும். பேங்க்னால் என்ன சொல்லியிருக்கோம், ரியல் பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் இஸ் த பர்சனல் அக்கௌண்ட். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணோம், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ இதில் பேங்க் இஸ் த கிவர், அதனால் கிரெடிட் பண்ணியிருக்கோம். தென் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். ஃபர்னிச்சர் பாட் பண்ணியிருக்காங்க, என்ன பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கு, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் வந்திருக்கு. அதே இந்த இடத்துல ஃபர்னிச்சருக்கு பதிலாக மெஷினரியோ லேண்ட் அண்ட் பில்டிங்கோ அந்த மாதிரி வேறு அதர் அசட்ஸ் இருந்தாலும் அந்த நேமு இங்கே டெபிட் பண்ணிடணும். டெபிட் வாட் கம்ஸ் இன் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ். ஓகே, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் கொடுத்துட்டு தானே ஃபர்னிச்சர் வாங்குகிறாங்க, அதனால் கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு கேஷ் அக்கௌண்ட் வரணும். தென் இங்கே எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் சொன்னாலே எக்ஸ்பென்சஸ், இதை டெபிட் பண்ணிடணும். டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு கேஷ். இன்கேஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு பதிலாக ரெண்ட்டு, இப்போ ஏற்கனவே ஒரு டிரான்சாக்ஷன் சேலரி பார்த்தோம் இல்லையா, இபி தான் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். தென் ஸ்டேஷ்னரிஸ் ஐட்டம், அந்த மாதிரி எனி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அதை டெபிட் பண்ணணும். பிகாஸ் நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதனால் அது வந்து பேங்க்கு கேஷாக பே பண்ணல, த்ரூ த பேங்க். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இங்கே என்ட்ரி போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. தென் சிக்ஸ்த் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஆனந்த் இஸ் எ ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 2018. கமெண்ட்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் 70,000. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை டிரான்சாக்ஷன் கொடுக்குறாங்க, 10 டேஸ்க்கு டிரான்சாக்ஷன். அதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த்ஸ், இப்போ யாரோட நேம் இருக்கோ அவங்க நேமில் இந்த புக்ஸ் ஆஃப் ஆனந்த் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு, இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி என்ன, கமெண்ட்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போது கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் போதும் நீங்கள் கோல்டன் ரூல்ஸை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எது இந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது, டெபிட் கேஷாக இருந்தால் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஆனந்த் நேம் கொடுத்ததுனால பர்சனல் அக்கௌண்ட்டு இங்கே அப்ளை ஆகுது. ஸோ கிவர், டெபிட் த ரிசீவ், கிரெடிட் த கிவர். இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் என்னென்ன அக்கௌண்ட்டு, வெதர் இட் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட், ரியல் ஆர் நாமினல் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். தென் கிரெடிட் பர்ச்சேசஸ் மேடு. இப்போ இந்த இடத்துல கேஷ் பர்ச்சேஸாக இருந்தால் டு கேஷ் அக்கௌண்ட்னு வந்திருக்கும், அது கிரெடிட் பர்ச்சேஸாக இருக்கிறதுனால பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட். தென் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க்னா பேங்க் இஸ் த ரிசீவர் இந்த இடத்துல. ஓகே, கேஷ் என்ன ஆகுது, பிஸ்னஸ் விட்டு வெளியே போகுது, பேங்க் இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். இங்கே ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸு அப்ளை ஆகுது. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் என்ன போகுது, பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். தென் பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, பில்டிங் பாட் ஆன் கிரெடிட் பேஸ்ட். இன்கேஸ் கேஷ் பேஸ்டாக இருந்தால் டு கேஷ்னு இருக்கும், கிரெடிட் பேஸ்ட்னால கம்பெனியோட நேம் இங்கே இருக்கணும். பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு எல்என் கம்பெனி அக்கௌண்ட். தென் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸுக்காக பணத்தை பேங்க்லேருந்து எடுக்கிறாங்க, வித்ட்ரான்னாலே எடுக்கிறது பணத்தை. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஹூ இஸ் த கிவர், பேங்க்கோ பர்சனோட நேம் வந்தால் பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். டெபிட் த ரிசீவ், கிரெடிட் த கிவர், அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். தென் கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் பர்சனல் யூஸ். இதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் வந்து ஆஃபீஸ் யூஸாக இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக போட்டோம். இன்கேஸ் பர்சனல் யூஸுன்ற வார்த்தைக்கு அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் ட்ராயிங்ஸ்ன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் லாஸஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். இங்கே நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸு அப்ளை ஆகுது.
தென் கூட்ஸ் கிவன் ஃபார் சேரிட்டி, ஏதோ ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க, கூட்ஸ் பொருளாக கொடுக்குறாங்க. ஸோ ஹூ இஸ் த ரிசீவர்? சேரிட்டிஸ் இஸ் த ரிசீவர். டெபிட் த ரிசீவர். ஸோ சேரிட்டிஸ் அக்கௌண்ட் ஆர் டு பர்ச்சேஸ் ஃபார் அக்கௌண்ட். திஸ் இஸ் த எக்ஸ்பென்சஸ். தென் கூட்ஸ் டேக்கன் ஓவர் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறாங்க. நான் பர்சனல்ன்ற வேர்டு வந்தாலும் என்ன வேர்டு யூஸ் பண்ண சொன்னேன் அக்கௌண்டிங் டேர்ம்ஸில்? ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். தென் சேல்ஸ் கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஸ் ஃப்ரீ சாம்பிளாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுக்கு பணம் வராது, சேல்ஸ் கிடையாது, ஃப்ரீ சாம்பிள்ஸ். ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன், இது அட்வர்டைஸ்மெண்ட் ரிகார்டிங். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் ஆர் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம என்ட்ரி போடணும். தென் கூட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆர் டு பர்ச்சேஸ். இப்போ இந்த இடத்துல ஏன் பர்ச்சேஸ் வருதுன்னா, கூட்ஸுன்னு வந்தாலே நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் பர்ச்சேஸ் அந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக கூட்ஸுக்கு பதிலாக மெஷினரி, லேண்டு, பில்டிங் அப்படின்னு இருந்தால் அந்த ஐட்டத்தை இங்கே அப்ளை பண்ணலாம். கூட்ஸுக்கு பதிலாக மெஷினரினா டு மெஷினரி, கூட்ஸுக்கு பதிலாக பை லேண்டுனா டு லேண்டு, அந்த மாதிரி அப்ளை பண்ணணும். கூட்ஸுன்ற வேர்டு வந்தாலே பர்ச்சேஸ் அக்கௌண்ட். தென் இல்லஸ்ட்ரேஷன் 8ல் பிரகதீஷ் இஸ் எ ட்ரேடர் டீலிங் இன் எலக்ட்ரானிக் கூட்ஸ் ஹூ கமன்ஸ்ட் இஸ் பிஸ்னஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ். இதில் உங்களுக்கு ஒரு 10 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸ் ஆஃப் பிரகதீஷ் ஜேர்னல் என்ட்ரிஸ். இதில் பாருங்கள், கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் பேஸ்டில், நாட் கேஷ் பேஸ்டு. கிரெடிட்டுன்னு வந்தாலே இங்கே என்ன இருக்கும், கம்பெனியோட நேம் போட்டணும். இன்கேஸ் கேஷ் பேஸ்டு பர்ச்சேஸாக இருந்தால் டு கேஷ்ன்னு வரும். பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட் பிகாஸ் இட் இஸ் த எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். தென் கிரெடிட் சேல்ஸ் மேட் டு டி அண்ட் கம்பெனி. டி அண்ட் கம்பெனிக்கு கிரெடிட் சேல்ஸ், நாட் கேஷ் சேல்ஸ். ஸோ டி அண்ட் கம்பெனியை டெபிட் பண்ணிவிட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ். இப்போ பர்ச்சேஸ்ன்றது எக்ஸ்பென்சஸ்னால் அதோட ஆப்போசிட் என்னது, சேல்ஸ், அது இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ அதை கிரெடிட் பண்ணணும். ஆல்வேஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ்னால் இந்த கேஸில் அதை டெபிட்டு, இன்கம்ஸ்னால் சேல்ஸு, ஸோ அதை கிரெடிட் பண்ணணும். தென் பேமெண்ட் மேட் டு ஒய் அண்ட் கம்பெனி அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. சரி, இந்த இடத்துல டி அண்ட் கம்பெனிக்கு பேமெண்ட் பே பண்ணிடுறாங்க, ஆனால் அதில் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. என்னென்னு பாருங்கள், ஒய் அண்ட் கம்பெனி 60,000, பேங்க் அக்கௌண்ட்டில் 58,000, தென் ரிமைனிங் 2,000 எப்படி காமிக்கிறதுனா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்ற வேர்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்ற வேர்டில் என்ன இருக்குது, இன்கம். ஸோ இட் ஷுட் பி கிரெடிட்டட். பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டிஎன் கம்பெனி. தென் பில்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க யார்கிட்ட இருந்து, டிஎன் கம்பெனி. டிஎன் கம்பெனி இஸ் த கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இதை கிரெடிட் பண்ணுறோம். பில்ஸ் ரிசீவபிளை டெபிட் பண்ணுறோம். தென் கூட்ஸ் சோல்டு ஆன் கிரெடிட் டு எல். கிரெடிட் பேஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எல் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். இன்கேஸ் கேஷ் பேஸ்டாக இருந்தால் கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்கும். கூட்ஸ் சோல்டு ஆன் கிரெடிட் டு எம். அதே மாதிரி சேம் டிரான்சாக்ஷன் டு எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். செக் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோடு. இப்போது டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணால் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அதனால் அதை டெபிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 40,000, 1,000 rupees டிஸ்கவுண்ட். ஸோ டு எம் அக்கௌண்ட். இப்போ இதில் வந்து கம்பைன்டு என்ட்ரி. ஓகே. தென் கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய்என் கம்பெனி. ஒய்என் கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க கூட்ஸ். அப்போது ஒய்என் கம்பெனி இஸ் த ரிசீவர். ஸோ ஒய்என் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் எல் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். எல் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க. எவ்வளோ, 20,000 இன்ட்டு 0.9னா அது கேல்குலேட் பண்ணால் 18,000. பேலன்ஸ் என்னவா, பேடர்ஸ். பேடர்ஸ்னால் வாராக்கடன். இதில் 2,000 வரல. வாராக்கடனை நம்ம பேடர்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி அக்கௌண்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும். டு எல் அக்கௌண்ட். தென் கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை எம்மால் ரிட்டர்ன் ஆகப்பட்டது. அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு எம். டெபிட் த ரிசீவ், கிரெடிட் த கிவர். இந்த இடத்துல எம் வந்து கிவர். ஓகே. நேம் வந்தாலே நம்ம பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் தான் அப்ளை பண்ணணும். இல்லஸ்ட்ரேஷன் 9ல்
Valluvar is a sole trader dealing in textiles from the following transaction past journal entries for the month of March 2018. இதில் ஒரு 10 transactions கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், commenced business with cash, goods, purchased 20 ready-made shirts from Exxon company on credit. இதில் எப்படி ஜேர்னல் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் வள்ளுவர் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேஷாகவும் வந்திருக்கு, பிஸ்னஸ்க்குள்ளே ஸ்டாக்காகவும் வந்திருக்கு. ஸோ கேஷ்க்கு எவ்வளோ, ஸ்டாக் எவ்வளோ வேல்யூன்னு போட்டுட்டு டெபிட் ரெண்டுமே டெபிட் பண்ணிவிட்டு டு வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். வள்ளுவர் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அண்டு கூட்ஸ். இன்கேஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்டாக்குக்கு எக்ஸ்ட்ரா மெஷினரின்னு இருந்தால் மெஷினரி அக்கௌண்ட், அதை டெபிட் பண்ணணும். ஸ்டாக் தென் லேண்ட் இருந்தால் லேண்ட் அக்கௌண்ட், அதையும் டெபிட் பண்ணணும். எந்த ஷேப்பில் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே கேபிட்டல் உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணணும். தென் கிரெடிட் பர்ச்சேசஸ் மேடு, நாட் கேஷ் பேஸ்டு. கிரெடிட்னாலே இங்கே நேம், கம்பெனியோட நேம் வந்துடும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட். டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். கேஷு பிஸ்னஸ் விட்டு வெளியே போகுது, பேங்க் இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். பர்ச்சேஸ் இஸ் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க், அப்போது எக்ஸன் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஃபிஃப்த்து டிரான்சாக்ஷன் என்னென்னா, பெய்டு எக்ஸன் கம்பெனி த்ரூ என்இஎஃப்டி. அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் அண்ட் பேமெண்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பேமெண்ட்டை பேங்க் நாட் கேஷ் பேஸ்டு. அதனால் இதை நம்ம பேங்க் மூலியமாக தான் அதை பணத்தை நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸன் கம்பெனிக்கு. அதனால் இந்த என்இஎஃப்டிக்கு பேங்க் இதோட எந்த இதில் போடணுன்னா பேங்க் மூலிமா தான் பேமெண்ட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல அதனால தான் இந்த ஃபிஃப்த்து டிரான்சாக்ஷனில் டு பேங்க்குன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சேல்ஸ் மேடு டு ஏஎன் கம்பெனி. ஓகே, அப்போ ஏஎன் கம்பெனி இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். சேல்ஸ் ஒன் ஆஃப் த இன்கம், நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும். இன்கம், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். மணி ரிசீவ்டு த்ரூ சிடிஎம். இந்த சிடிஎம், என்இஎஃப்டி இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஆன்லைன் அண்டு டிஜிட்டல் அந்த இகாமர்ஸ் அப்ளை ஆச்சுனாலே அது பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஎன் கம்பெனி. தென் பர்ச்சேசஸ் மேடு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். Then stationery purchased. Stationery is one of the expenses to bank account. Bank charges levied. Bank charges அப்படினால அதை டெபிட் பண்ணணும் to bank account. Then illustration 10 Derry is a sole trader dealing in automobiles from the following transaction past journal entries for the month of January 2018. இதில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்க்கலாம். டெரி கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ், ஸ்டாக், பில்டிங்ஸ் டு டெரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கிரெடிட் பர்ச்சேசஸ் மேடு. கிரெடிட் பர்ச்சேஸ் இந்த இடத்துல கேஷ் பேஸ்டாக இருந்தால் டூ கேஷ்னு வந்திருக்கும், கிரெடிட் பேஸ்டாக இருக்கிறதுனால ஏஎன் கம்பெனி. அமௌண்ட் டெபாசிட்டட் இன்டு த பேங்க், ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் த்ரூ கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுன்ற வேர்டு வந்து நீங்கள் என்இஎஃப்டி, இது ஏடிஎம் அந்த மாதிரி வேர்டு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னா உடனே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்னா பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் கேஷ்னு வந்தால் டு கேஷ். பர்ச்சேஸ் இஸ் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அதை வந்து டெபிட் பண்ணணும். தென் பேமெண்ட் த்ரூ ஆர்டிஜிஎஸ், ஸோ பேங்க் அக்கௌண்ட். ஏஎன் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். சேல்ஸ் மேட் அண்டு செக் ரிசீவ்டு, ஸோ இதில் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். தென் செக் ரிசீவ்டு ஃப்ரம் சி அண்டு கம்பெனி டெபாசிட்டட் இன்டு த பேங்க். இப்போது செக் சி கம்பெனிலேருந்து செக் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டெபிட் த ரிசீவர் to cash account. Then goods purchased by debit card, debit card, credit card, இந்த ஆர்டிஜிஎஸ் அந்த மாதிரி ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடந்தாலே பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும். தென் ஸ்டேஷ்னரிஸ்னாலே எக்ஸ்பென்சஸ் டு பேங்க் அக்கௌண்ட்.
ட்ராயிங்ஸ் இப்போ ஓனருடைய பர்சனல் யூஸ்னாலே ட்ராயிங்ஸுன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்கம் டேக்ஸ் ஆஃப் த ஓனர் பெய்ட். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 11லேயும் Chandran is a sole trader dealing in sports items from the following transaction past journal entries for the month of 2018. இதில் பாருங்கள் cash account data to Chandran's capital account. Capital contributed by Chandran. Cash deposited into bank. Bank is the receiver. So bank account data to cash account. Goods purchased and payment made by net banking. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். இந்த இடத்துல கேஷ் பேஸ்டுனா கேஷ் தான் வந்திருக்கும். சேல்ஸ் மேட் அண்ட் மணி ரிசீவ்டு த்ரூ சிடிஎம். ஸோ சிடிஎம் ஆர்டிஜிஎஃப் அந்த மாதிரி டிஜிட்டல் வந்தாலே டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் மேட் அண்ட் மணி கிரெடிட்டட் த்ரூ டெபிட் கார்டு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். தென் sales made on money credited through credit card, bank account data to sales. Dividend directly received by bank. Bank is the receiver. Then to dividend account. Cash withdrawn through ATM. Cash account data to bank account. Withdrawnale பணம் உள்ள வருது பிஸ்னஸ்க்குள்ள. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். Salaries expenses. So salaries account data to bank. Salaries paid through ECS. கிரிக்கெட் பேட்ஸ் டொனேட்டட் டு ட்ரஸ்ட்டுக்கு இது மாதிரி டொனேஷன்லாம் டொனேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இந்த இடத்துல ஏதாவது ஐட்டம்ஸ் திங்ஸோட பேர் வந்திருக்கிறதுனால நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இல்லஸ்ட்ரேஷன் 12 தீபக் இஸ் எ டீலர் இன் ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் past journal entries for the month of January and February 2018. இதில் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு தீபக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் கேஷ் டெபாசிட்டட் வித் த பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் பேங்க் இஸ் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். தென் கேஷ் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷை கிரெடிட் பண்ணுறோம். கிரெடிட் சேல்ஸ் டு பத்மினி அண்ட் கம்பெனி. ஸோ பத்மினி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். இன்கேஸ் கிரெடிட்ன்ற வேர்டுக்கு பதிலாக கேஷ் இருந்தால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் தான் வந்திருக்கும். தென் bills received for the amount due. amount due இருக்கு, அதை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ bills received account data to Batmani and company. bills received for the amount due. then bills received discount பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் 2000 rupees. ஸோ அதை பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட்டில் தனியாக அந்த 2000 rupees காமிச்சிட்டு டு bills receivable account. பில்ஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் டிஸ்ஆனர்டு. அப்படின்னா என்ன, பணம் இல்லை டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா பத்மினி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளவு 60,000 டிஸ்ஆனர் ஆனதுனால அதை பத்மினி அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜேர்னல். ஃபாலோயிங் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜேர்னல். First, complete information about the business transaction can be obtained on time basis as the transaction are recorded in chronological order. என்னென்ன அட்வான்டேஜஸ்ஸு ஜேர்னலால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் chronological according to the date wise activities transaction happened wise வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. செகண்ட், கரெக்ட்னஸ் ஆஃப் த என்ட்ரி கேன் பி செக்டு த்ரூ நரேஷனால் கரெக்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை நம்ம ப்ராக்கெட்டில் நரேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுகிறோம்ல, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ். ஜேர்னல் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் போஸ்டிங் தி என்ட்ரிஸ் இன் த லெட்ஜர். அது மட்டும் இல்லாமல் இதுதான் பேசிக்காக இருக்குது, பேசஸாக இருக்குது ஃபார் த போஸ்டிங் டு லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு பேரேடுக்கு நம்ம என்ட்ரிஸ் போஸ்டிங் கொடுக்கறதுக்கு இந்த ஜேர்னல் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 3rd சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 4th சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.